அனைவருக்கும் வணக்கம். இப்போ மாஸ்டர் ஃபிட் ஜிம்மோட 2 பில்லர் இங்கே பாருங்கள். இன்றைக்கி செம மோட்டிவேஷன். அவங்களோட ஒர்க் அவுட் நமக்கே இந்த அளவுக்கு செய்வாங்களா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி எல்லாருமே வீட்டு வேலையை முடிச்சுட்டு நல்லா தூங்குகிற டயத்தில் 5 மணிக்கே செம்மையாக நம்ம ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுற நம்ம சகோதரிங்க 2 பேரையும் இப்போ நம்ம பார்க்குறோம். அவங்கள்ட்ட நம்ம ஜிம்மை பற்றி கேட்போம். சொல்லுங்கள் ஜி. உண்மையிலே காலத்தில் டென்ஷனாக வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour ஒர்க் அவுட் பண்ணோம்னா மைண்ட் ஃப்ரீயாகவும் இருக்குது, உடம்பும் அன்றைக்கி ஃபுல்லாகவே டயர்ட் இல்லாமல் ரிஸ்க்காகவே இருக்குது. அதனால் கண்டிப்பாக லேடிஸ் வீட்டில் வேலை செய்கிறது மட்டும் இல்லாமல் ஒர்க் அவுட்ன்றது மஸ்ட்டு. அது புரிஞ்சுக்கோங்க. நான் வீட்டில் வேலை செய்கிறேன், அதனால் எல்லா பாடியும் பண்ணணும்னா அது தப்பு. நம்ம தனியாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு உடம்பு ஃபுல்லாகவே ஆக்டிவாக இருக்கும். அதனால் ஜிம்முக்கு வந்தால் போனால் உடம்புக்கு வெயிட் போட்டுமா அதெல்லாம் வேணாம். நீங்கள் ஒரு வாட்டி வந்துட்டீங்கன்னா அது போக மனசு வராது. அந்த ஃபிட்னஸை நீங்கள் லைக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கண்டினியூ தான் பண்ணுவீங்க. அதே மாதிரி எங்கள் சிஸ்டர் 86லேருந்து இப்போ 70 ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே ஒரு ட்ரீட் வேறு வெயிட்டிங் இருக்குது. நாங்களும் காத்திருக்கிறோம். ஆமாம், எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லேடிஸ்க்கு மஸ்ட் எக்ஸசைஸ் மஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதுவும் மாஸ்டர் ஃபிட் ஜிம்மில் லேடிஸ்க்குன்னு ஒரு ஸ்பெஷலாக கோச்சிங் எல்லாமே மாஸ்டர் நல்லாவே கொடுக்குறாங்க. நிறைய எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. நாங்கள் 1 இயராக வந்துட்டுருக்கோம். நல்லா இருக்குது எஃபெக்டிவ். தேங்க்யூ. பை. ஓகே, நன்றி. டீச்சர், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஏன்னா டீச்சரை பற்றி எல்லாருமே நம்மள்ட்ட ஸ்கூலில் சொல்லிடுறாங்க, பக்காவாக இருக்குது. டீச்சரை பார்த்துட்டு என்ன சத்யா மிஸ் தங்கச்சி மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்னு வாழ்த்துக்கள் தரலாம். சொல்லுங்கள். எவ்வளோ மீட்டிங், எவ்வளோ டீச்சர்ஸ் உட்கார வச்சு பேசுவீங்க? சொல்லுங்கள் டீச்சர். கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே நான் அந்த ஜிம்முக்கு வந்துட்டுருக்கேன். ஆனால் வீட்டில் பார்க்குற வேலைக்கும் நம்மளுடைய இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எவ்வளோ தான் வீட்டில் வேலை பார்த்தாலும் நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியாது. வாக்கிங் போகிறதும் சரி, எல்லாமே ட்ரையல் பார்த்துட்டேன். அதாவது வெந்நீரில் லெமன் கலந்து குடிக்கிறது, தேன் கலந்து குடிக்கிறது, இது எல்லாமே ட்ரையல் பார்த்துட்டு கடைசியாக எனக்கும் நிறைய ப்ராப்ளம்லாம் இருந்தது. தலைவலி இருந்தது. இப்போ ஜிம்முக்கு வந்த பிறகு தான் என்னுடைய மைண்டும் ரிலாக்ஸாக இருக்குது, பாடியும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. வெயிட் லாஸ் நிறைய பண்ணியிருக்கேன். ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், மன உளைச்சல் இல்லாமல் ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஜிம் ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனவே இந்த ஜிம் மாஸ்டருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளே தெரியும். ரொம்ப நன்றி டீச்சர். அடிக்கடி ஒன்று சொல்லுங்களேன், அந்த ஸ்டெப்ஸை பார்த்தா முன்னாடிலாம் பயமாக இருக்கும், இப்போ ஓடி ஏறிக்கிட்டு இருக்கேன்னு. கண்டிப்பாக ஸ்டெப்பில் ஏறும்போதே இறக்கும். இப்போலாம் கடகடன்னு ஏறி கார்டியா நல்லா ஃபிட் ஆகிடுச்சு. இறங்கி போகும்போதும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. உண்மையிலே ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். எந்தவித சைடு எஃபெக்டும் இல்லாமல் என்னுடைய ஒர்க் அவுட் மூலமாகவே நிறைய வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நன்றி டீச்சர். வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். இன்னும் சிறப்பாக செயல்படுவோம்.